வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்பார். மேகதாது அணை கட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்ப்பு. மேகதாது கட்டினால் காடுகள் அழியும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. தனியார் பொழுதுபோக்கு மையம் அரசு நிர்ணயித்த இடத்தை விட அதிக இடம் ஆக்கிரமிப்பதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல். போக்குவரத்து பாதிப்பு. மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மார்பக புற்றுநோய் குறித்த விளக்கம் செயலியை அவர் இயக்கி தொடங்கி வைத்தார். மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அவரின் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி வைத்து மார்பக புற்றுநோய் குறித்து பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் சைக்கிள் பேரணி, ஊர்வலம் மற்றும் எளிய முறையில் பெண்களை சென்றடையும் யுக்திகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். மேலும் மார்பக புற்றுநோய் குறித்த விளக்க செயலியை அவர் தொடங்கி வைத்தார். மார்பக புற்றுநோய் உதவி செயலி, மார்பக புற்றுநோய் குறித்த விளக்கம், அறிகுறிகள், சுய பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி அனைத்து மொழிகளிலும் உள்ளதா? இந்நிகழ்ச்சியை நலவாழ்வு சங்கங்களிலும் கூட்டமைப்பு செயலாளர் டாக்டர் இருதயசாமி ஒருங்கிணைப்பு செய்தார். இந்தியன் செஞ்சிலுவை சங்கம் தலைவர் லட்சுமிபதி, மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் செயலாளர் டாக்டர் மோகனசுந்தரம் மற்றும் அகில அறக்கட்டளை செயலாளர் அற்புதராஜ் மற்றும் ரகு, ராமகிருஷ்ணி, தமிழ்செல்வி மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இந்நிகழ்ச்சியை பாராட்டி வாழ்த்தினார். பாண்டிபெருனா விதிமீறி சம்பாதிக்கிறார்கள். அரசு பணம் கொள்ளை போகிறதா? இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வேடிக்கை பார்க்கிறார். உரிய நடவடிக்கை எடுக்க துணைநிலை ஆளுநர் விசாரணை நடத்தி விதிமீறி இருந்தால் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் நின்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், லடாக் பகுதியை ஆக்கிரமித்து வருவதாக காங்கிரஸ் தெரிவித்ததை பிரதமர் மோடி மறுத்தார். ஆனால் தமிழக ஆளுநர் ரவி தற்பொழுது இந்தியாவில் 500 கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் மோடி, ரவி யார் சொல்வது உண்மை என கேள்வி எழுகிறது எனவும், கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் குறைந்துள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை குறைக்க வேண்டும் என தெரிவித்தார். கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில் 10,000 பேரை நிரப்புவதாக அறிவித்த ரங்கசாமி, தற்பொழுது 600 இடங்கள் கூட நிரப்பவில்லை எனவும், பாண்டிபெரினாவில் டெண்டர் எடுத்த நபர்கள் விதிமீறி தொழில் செய்வதாக ஆதாரங்களுடன் துணைநிலை ஆளுநரிடம் புகார் தந்துள்ளேன். இக்கடிதம் பெற்றதற்காக ஆதாரம் இதுவரை ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வரவில்லை. ஆளுநர் நடுநிலையாக இருக்கிறாரா? துறை மூலமாக விசாரணை வைத்து டெண்டரை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்பாரா? இல்லையென்றால் ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக செயல்படுவாரா என்பது போக போகத்தான் தெரியும். பாண்டி மெரினா விதிமீறி சம்பாதிக்கிறார்கள். அரசு பணம் கொள்ளை போகிறது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வேடிக்கை பார்க்கிறார். உரிய நடவடிக்கை எடுக்க துணைநிலை ஆளுநர் விசாரணை நடத்தி விதிமீறி இருந்தால் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் எனவும், பாண்டி மெரினா தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசியவர், நகர பகுதியில் 4 சாலைகளிலேயே 50 பார்கள் உள்ளதாகவும், அது இல்லாமல் ரெஸ்டோ பார்கள் உள்ளன. காங்கிரஸ் ஆட்சியில் 400 பார்கள் இருந்தன. தற்பொழுது 9,000 பார்கள் உள்ளதாகவும், லஞ்சம் பெற்று ரெஸ்டோ பாருக்கு அனுமதி தருகிறார்கள் என்றும், ஒரு மதுக்கடை உரிமம் வைத்துக் கொண்டு 3 கடைகள் நடத்துகிறார்கள் என்றும், இதனை கண்காணிப்பதில்லை என தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யவோ நிர்வாகத்தில் தலையிடவோ அதிகாரம் இல்லை. ஆனால் ஆலோசனைகள் தரலாம். முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு தெரியாமல் உத்தரவு போடக்கூடாது. மக்களால் தேர்வான அரசின் உத்தரவுகள், கோப்புகளுக்கு ஒப்புதல் தர வேண்டும். மேலும் மேகதாது அணை கட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாகவும், மேகதாது கட்டினால் காடுகள் அழியும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மேகதாது அணை கட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்ப்பதாகவும், மேகதாது கட்டினால் காடுகள் அழியும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம பகுதியில் உள்ள கடற்கரையும் ஒட்டி அமைக்கப்பட்ட தனியாருக்கு சொந்தமான பாண்டிபெரினா பொழுதுபோக்கு மையத்தை விரிவுபடுத்த சதுப்பு நில காடுகள் மற்றும் மீனவ பகுதி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மீனவ பகுதியில் உள்ள கடற்கரையோகம் தனியார் சார்பில் பாண்டி மெரினா என்ற பெயரில் உணவு கூடங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆகியவை அடங்கிய பொழுதுபோக்கு மையம் அமைந்துள்ளது. தற்பொழுது இந்த மையத்தை விரிவுபடுத்த அரசு அனுமதி அளித்த இடத்தை மீறி சதுப்பு நில காடுகள் மற்றும் மாக்குறவு காடுகள் மீனவ கிராம மக்களுக்கான இடங்களை அந்த மையம் ஆக்கிரமித்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகு மற்றும் வேலைகளை அமைப்பதற்கு இடம் இல்லாமல் உள்ளதா. மேலும் தனியார் சார்பில் இயக்கப்படும் படகு சவாரியால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும், அது மட்டுமின்றி மதுபான கூடங்கள், ஆபாச நடனங்கள் உள்ளிட்ட கலாச்சார சீர்கேடும் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தனியார் பொழுதுபோக்கு மையம் அரசு நிர்ணயித்த இடத்தை விட அதிக இடம் ஆக்கிரமிப்பதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் சோனாபாளையம் 4 முனை சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்ற மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து வாகன ஓட்டிகள் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வீராம்பட்டினம் பகுதியைச் சார்ந்த மீனவ இளைஞர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்கியதால் இளைஞர்களின் போராட்டக்காரர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த இளைஞர்களை போலீசார் அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதனையடுத்து துணை மாவட்ட ஆட்சியர் தெற்கு சோமசேகர், அபாராவ் கோட்டாரு, வட்டாட்சியர் பிரித்திவி, காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் மீன்வளத்துறை இயக்குநர் அதிகாரிகள் ஆகியோர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து மீனவர்களின் கோரிக்கைகளான ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை குறித்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும், கூட்டத்திற்கு மீனவ பஞ்சாயத்து தாகம் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம். எனவே உங்கள் குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும். அத்துமீறி ஏதேனும் நடைபெற்றிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பெயரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். தொடர் மின்வெட்டை கண்டித்து ஜிக்மர் இயக்குநர் வீட்டை குடியிருக்கும் ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. ஜிக்மர் வளாகத்தில் இயக்குநர் வீடு அருகே ஊழியர்களின் குடியிருப்புகள் உள்ளதா. இந்த குடியிருப்பு பகுதிகளில் கடந்த 4 மாதங்களாக இரவில் அடிக்கடி மின்வெட்டு இருந்து வருகிறது. அதனால் குடியிருப்பவர்கள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், வேலைக்கு செல்லும் ஊழியர்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது பற்றி குடியிருக்கும் ஊழியர்கள் பல முறை இயக்குநரை சந்தித்து முறையிட்டனர். தகவல் அறிந்து வந்த டி நகர் போலீசார் முற்றுகையிட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மகாவீர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருணாபத்தி விநாயகரின் 15ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VBS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மகாவீர் நகர் 2வது மெயின் ரோட்டில் இளைஞர்கள் நடத்தும் 15ஆம் ஆண்டு ஸ்ரீ அருணாபத்தி விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இந்நிலையால் நேற்று இரவு அருணாபத்தி விநாயகருக்கு மகா அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VBS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் வினோத் சபரி, மணியரசன், அரவிந்த், ஹரி, சூரிய பிரகாஷ், கிஷோர், மணி, கதிர்வாஸ், சுந்தரவேல், ஹரிஷ், மதி உள்ளிட்ட பக்தர்கள், பொதுமக்கள் மலர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த பூஜைக்கு வருகை புரிந்த சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VBS ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை போற்றி ஆளுயர மாலை அணிவித்தும் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை மகாவீர் நகரைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திக்குறிப்பில், இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களுக்குள் ஒருவரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவால் காலமானார். அந்த செய்தி அறிந்து மிக அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இந்திய அரசியல் மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த சீதாராம் யெச்சூரி தனது வாழ்நாள் முழுவதும் பொது உடைமை சித்தாந்தங்களை கடைபிடித்தார். அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்.
ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பார்லி உள்ளேயும் வெளியேயும் குரல் கொடுத்து வந்த அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், அவரை சார்ந்த இயக்கத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை ஸ்ரீ பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ பூஞ்சூளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய திருப்பணி குழுவிற்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தனது சொந்த நிதியில் இருந்து ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் உள்ளது. ஆலய பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்நிலையில் இந்த ஆலயத்தின் திருப்பணிக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கினார். அப்போது ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். முன்னதாக ஆலயத்திற்கு வந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்த CCTV வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புதுச்சேரியில் தனியார் பள்ளியிலிருந்து மாலையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காமராஜர் சாலை வழியாக ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 45 அடி சாலை சிக்னலில் திரும்பும் பொழுது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி ஆட்டோ மாணவர்களுடன் கவிழ்ந்தது. இதில் மாணவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனுடைய CCTV காட்சி தற்போது வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. புதுச்சேரியில் மாநில அளவிலான ஆடவர்களுக்கான 45ஆம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான ஆடவர்களுக்கான 45ஆம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து திருவிழா நேற்று இரவு கருவடிக்குப்பத்தில் உள்ள ஸ்பைடர் கைப்பந்து விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை ஸ்பைடர் விளையாட்டுக் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பாலமுருகன், துணைத் தலைவர் குமரேசன், விஜயசாரதி, சீனிவாசன், துணை செயலாளர் அழகேசன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 10க்கும் மேற்பட்ட பணிகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் முதல் பரிசாக 50,000 மற்றும் சுழற்கோப்பையும், 2வது பரிசாக 40,000 ரூபாயும், சுழற்கோப்பையும் 3வது பரிசாக 30,000 மற்றும் கோப்பையும், 4வது பரிசாக 20,000 மற்றும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. மின்கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வெளியூர் அண்ணா சிலை அருகே பரப்புரை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மின்கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முன்னெடுக்கும் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் வெளியூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், போல்ட், பஷீர் அகமது, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, புதுச்சேரி இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்கிலின் பிரான்சுவா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டாக தலைமை தாங்கி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்து மின்கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டார். பரப்புரையில் ஈடுபட்ட பேசுகையால் அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரி மக்கள் 500 யூனிட்டுக்கு 965 கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை உள்ளது. இது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் இந்த மின்கட்டண வரி கொடுமையை கடந்த ஜூன் மாத தேதியிலிருந்து செலுத்த சொல்வது சட்டவிரோதம். இது நுகர்வோர் சட்டங்களுக்கு எதிரானது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மின் நுகர்வோர் மின்சாரம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் கூடுதல் கட்டணம், அடிப்படை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது தமிழகத்தில் இல்லாத அநியாயம். இது மக்களின் அடிப்படை வாழ்வாதார உரிமைக்கு எதிரானதாகவும் சட்டவிரோதமாகவும் உள்ளது. எனவே இதை திரும்ப பெற வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் BJP கூட்டணி அரசை கண்டித்து தொடர் பரப்புரை மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான சமூக இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டனர்.
புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வழங்கி அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டிய அரசும் அதற்காக இயங்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகமும் வேலை வாய்ப்பை உருவாக்காமல் இளைஞர்களின் வாழ்வை வீணாக்குவதை கண்டித்தும் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் கொண்டு வந்த பின்பும் பணிக்கு ஏற்ப ஊதிய நிர்ணயம் செய்து நடைமுறைப்படுத்தாதது அரசை கண்டித்தும் தொழில் நிறுவனங்களில் தொழில் தகராறு ஏற்படும் பொழுது தீர்த்து வைக்க வேண்டிய தொழிலாளர்கள் துறை இணைக்க அதிகாரி வெங்கடேசன் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் செயல்படுவதை கண்டித்தும் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 90% வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்தும் அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தை அமைப்புச்சாரா நல வாரியமாக மாற்றிய பின்பும் நடைமுறைப்படுத்தாததை கண்டித்தும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க கோரியும் புதுச்சேரி திமுக மற்றும் தோமுச சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் மற்றும் தோமுச அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வழுதாவூர் சாலையில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். புதுவை பழைய துறைமுக பாலத்தை அதிரடி ஆய்வு மேற்கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புனரமைப்பதற்கான திட்டத்தை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் நேற்று மாலை பழைய துறைமுக வளாகம் புதிய துறைமுகம் ஆகியவற்றை பார்வையிட்டார். அப்பொழுது ஒப்படம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், துறைமுகத்துறை இயக்குநர் முகமது மன்சூர், சிறப்புரியாளர் விஜயகுமார், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், மோரிஸ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இடிந்து விழுந்த பழைய துறைமுக பாலத்தை பார்வையிட்ட கவர்னர் அதனை புனரமைப்பதற்கான திட்டம் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். ஆய்வின் பொழுது புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்த துறைமுக பாலத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கவும், தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்கவும், சுற்றுலா பயணிகள் ஏறி இறங்க படிக்கட்டுகள் அமைக்கவும், பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்டவும் கவர்னரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து படகு மூலம் தேங்காய் திட்ட மேன்படி துறைமுகத்தை அடைந்த கவர்னர் அங்கு படகுகள் நிறுத்துமிடம் மற்றும் முகத்வாரத்தை பார்வையிட்டார். துறைமுகம் ஆழ்த்தப்படும் பணிகள் மற்றும் படகு போக்குவரத்து குறித்து விசாரித்து அறிந்து கொண்டார். அப்பொழுது பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் மீனவர் அமைப்பினர் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி மிலாடி நபியையொட்டி அனைத்து வகை மது கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மிலாடி நபி தினத்தன்று மது கடைகளை மூடி அரசு உத்தரவிட வழக்கம். இந்த ஆண்டு வரும் 17ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்பட உள்ளது. அன்று புதுச்சேரியில் உள்ள சாராய் கடைகள், கள்ளுக்கடைகள், சில்லறை மது கடைகள் மற்றும் பார்கள், ரெஸ்டோ பார்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான மது கடைகளும் மூட வேண்டும் என அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. மீறிய இயங்கினால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய புதுச்சேரி இலக்கண மாமேதை பேராசிரியர் பூபதி அறக்கட்டளையின் 4ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. நிறுவனத்தின் கருத்தரங்கு கூட்டத்தில் அறக்கட்டளையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு வந்திருந்தவர்களை தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணகுமார் வரவேற்க பூபதி கண்ணன், பேராசிரியர் கோவலன், விரிவுரையாளர்கள் கார்த்திகேயன், லோகநாதன், தங்க ராஜகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து தகவல் அரசுகளை அறிவியல் கல்லூரி மேலாண் முதல்வர் முனைவர் இளங்கோ கதாசப்த சதி என்னும் தலைப்பில் அறக்கட்டளை சிறப்பு தொழிற்பொழிவாற்றினார். அவரை தொடர்ந்து உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் சிறப்புரையாற்றினார். புதுவை தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் தனி அலுவலர் முனைவர் வாசுகி ராஜாராம் வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் பேராசிரியர் முனைவர் செல்வராசு, குழந்தை தமிழன்னை தமிழ்ச்சங்க தலைவர் கவிமாமணி பாலு கோவிந்தராசன், பண்ருட்டி தமிழ்ச்சங்க தலைவர் சுந்தர பழனியப்பன் இருவருக்கும் பூபதி விருதினை வழங்கியதுடன்
10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் தமிழ் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் அன்பரசி, கமலி ஜோதினி, பிரியதர்ஷினி, தேன்மொழி ஆகியோருக்கும் கல்லூரி அளவில் தமிழ் பாடத்தில் முதல் 3 இடங்களை பெற்று புதுவை தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கீர்த்தி, அபுபக்கர், நவீன்குமார் ஆகியோருக்கும் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் தேஜஸ்வினி, அஹன்யா, சாந்தினி ஆகியோருக்கும் களித்திரி தாழ்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரி மாணவர்கள் லாவண்யா, பத்மஸ்ரீ, பானுமதி ஆகியோருக்கும் காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன முதுகலை தமிழில் முதல் 3 இடங்களை வென்ற பொன்னரசி, அனிதா, ஐஸ்வர்யா ஆகியோருக்கும் பணப்பரிசுடன் சான்றிதழும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் தரண்யா, சந்திரசேகரன், பாலமுருகன் ஆகிய மூவருக்கும் கல்வி உதவித்தொகையாக தலா ரூபாய் 5000 வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அரிமா, வேணு செட்டியார், பிரான்சிஸ் 40 மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 மதிப்பிலான புத்தக பைகளை வழங்கி பாராட்டினார். மாணவர்களுக்கான பரிசுகளை பிரான்ஸ் பேராசிரியர் பென்ஜமின் தமிழ்மாமணி, போங்குடி பிராங்குசம், முனைவர் உரு அசோகன், கோவலன் ரேவதி, சிங்கப்பூர் ஆசிரியர்கள் பரிமளம், தாண்டவமூர்த்தி, சலிம் கிருஷ்ணமூர்த்தி, துரை தவமணி, புகழேந்தி, கிருஷ்ணகுமார், அப்துல் பாக்கூர், சித்தார்த்தன், கலைவாணன், சிவராமன், மணிமேகலை சுந்தரமூர்த்தி, குணசேகரன், அரங்க முருகையன், குமரவேல், முனைவர் ஏகாம்பரம், வேல்முருகன், சுந்தரசேகர் ஆகியோர் நிதி வழங்கி சிறப்பித்தனர். விரிவுரையாளர் சிவராமன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். முடிவில் அறக்கட்டளை செயலர் செந்தமிழ் தொண்டர் அரிமா, சவரி, பத்மநாபன் நன்றி கூறினார். இவ்விழாவில் எழுத்தாளர் பூபதி பெரியசாமி, சடகோபன், முருகோ, மணி முத்து ஐயாசாமி, வீர முருகையன், பேராசிரியர்கள் ராஜவேலு, வேல் கார்த்திகேயன், கண்ணன், சுமதி, முனைவர் சவுந்தரவள்ளி, முருகேசன், செல்வநாதன், விஜயலட்சுமி, வேணு, ஞானமூர்த்தி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பெருந்துகளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஆதித்யா ஹோட்டல் மேலாண்மை கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்லூரியில் ஓணம் பண்டிகை விழாவில் புதுச்சேரி ஆர்கேஎன் பீச் ரெசார்ட் ஹோட்டலின் மனிதவள மேலாளர் சீனிவாசன் மற்றும் ஃப்ரெண்ட் ஆபீஸ் மேனேஜர் கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். இந்த விழாவில் அனைவருக்கும் ஓணம் சிறப்பு விருந்து பரிமாறப்பட்டது. கல்லூரி முழுவதும் பூக்கோளங்களாலும் குறுத்தோலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலத்துடன் காட்சியளித்தது. விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் செய்திருந்தனர். வெளியூரில் 1,05,00,000 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவங்கி வைத்தார். புதுச்சேரி வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கு வெடித் நகர் மாரியம்மன் கோயில் திரு முதல் வி மணவெளி பிரதான சாலை வரை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 1,54,58,000 மதிப்பீட்டில் புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டார். வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட சேரு பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் சங்கர், ஊர் முக்கியஸ்தவர்கள், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு, மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், சபரி, ரபிக், மில்ட்ரி முருகன், பாலகுரு, சேகர், நடராஜன், ராஜேந்திரன், கார்த்திகேயன், பவித்ரன், மானஸ்தன், முத்து, கிருஷ்ணராஜ், கோதண்டம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்காக அரசு நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பரிந்துரையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு இந்து அறநிலையத்துறை மூலம் ரூபாய் 1,75,000 நிதி உதவிக்கான காசோலையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அருந்ததிபுரம் கிராம பெரியவர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரரும் அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் துணை மேயருமான துளசி சிங்கத்தின் 30ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது.
புதுச்சேரி மாநில விடுதலை போராட்ட வீரரும் அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் துணை மேயருமான அமரர் துளசிங்கத்தின் 30ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பிரமன் சதுக்கம் அருகே நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் கீதநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகக்கலைநாதன், கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், ஏஐடியூசி தலைவர் அபிஷேகம், சிபிஐ அந்தோணி, மதிமுக மாநில செயலாளர் செல்வராசு, சமூக ஆர்வலர் குமரவேல், பாரதி விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் ரமேஷ், மணிபாலன், தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், காங்கிரஸ் நிர்வாகி அன்புமணி, கம்யூனிஸ்ட் தொகுதி செயலாளர் சுகதேவ், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளிலும் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மழை கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மழை கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி செல்லிப்பட்டு உயர்நிலைப் பள்ளி, சோரப்பட்டு உயர்நிலைப் பள்ளி, திருவண்டார் கோயில் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் உயர்நிலைப் பள்ளி, திருப்புவனை உயர்நிலைப் பள்ளி, களித்தெரித்தாள்குப்பம் உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ரெயின்கோட் மற்றும் சைக்கிள் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6825 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்பார். மேகதாது அணை கட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்ப்பு. மேகதாது கட்டினால் காடுகள் அழியும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. தனியார் பொழுதுபோக்கு மையம் அரசு நிர்ணயித்த இடத்தை விட அதிக இடம் ஆக்கிரமிப்பதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல். போக்குவரத்து பாதிப்பு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்த திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பழைய துறைமுக பாலத்தை கவர்னர் அதிரடி ஆய்வு. திட்டம் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.